வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். திண்டிவனம் பகுதிகளில் உள்ள வெடிமருந்து கிடங்குகளில் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி திடீர் ஆய்வு. தேர்தல் முடியும் வரை வெடிப்பொருட்களை விற்கக்கூடாது என எச்சரிக்கை. சீர்காழி அருகே 9 ஆண்டுகளாக மின்சார வசதியின்றி தவிக்கும் கிராம மக்கள். மின் இணைப்பு வழங்க மின் வாரியம் 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்பதாக புகார். கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் கோவிலில் பரநேற்று விழா கோலாகலம். தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பெண்கள் லட்சதீபம் ஏற்றி வழிபாடு. பண்ணாரி அம்மன் கோவில் குண்டம் திருவிழாவிற்கு மாட்டு வண்டிகளுடன் குவியும் விவசாயிகள். கால்நடைகளை குண்டத்தில் இறக்குவதால் நோய்கள் தாக்குவதில்லை என நம்பிக்கை. ஒரு நிமிடத்தில் 120 குச்சிகளை அணைத்து சாதனை. திருவையாறை சேர்ந்த இளைஞர் அசத்தல். திண்டிவனம் பகுதிகளில் உள்ள வெடிமருந்து குடோன்களில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி குற்ற சம்பவங்களை தடுக்கும் நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், சாச்சிரம், கீழ்காரணை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வெடிமருந்து குடோன்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது தேர்தல் முடியும் வரை வெடிமருந்துகளை யாருக்கும் விற்கக்கூடாது என குடோன் உரிமையாளர்களுக்கு காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்தார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திருப்பத்தூரில் உள்ள வாக்குச்சாவடிகளின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் ராமன் ஆய்வு நடத்தினார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் மேற்கொள்ளப்படும் வாக்குச்சாவடி கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ராமன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது முறையாக பணிகள் நடைபெறாமல் இருந்த இடங்களில் பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு ஆட்சியர் ராமன் உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது சார் ஆட்சியர் பிரியங்கா, வட்டாட்சியர் அனந்த் கிருஷ்ணன் உள்பட தேர்தல் பணி அலுவலர்கள் பலரும் உடனிருந்தனர். விவிபேட் இயந்திர செயல்பாடு குறித்து செஞ்சியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் வளாகத்தில் வாக்களிப்பதன் அவசியம் மற்றும் விவிபேடில் வாக்களிக்கும் முறை குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் வாக்களிக்கும் முறை குறித்து பொதுமக்களுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டதோடு கலை நிகழ்ச்சிகளும் மூலமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். செங்கம் அருகே செவ்வாழை அமோக விளைச்சலை கண்டுள்ளதால் நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குப்பநத்தம் அணைப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் வாழை விவசாயத்தில் அதிக அளவில் ஈடுபட்டுள்ளனர். ரஸ்தாளி, கற்பூரவள்ளி என பல வகையான வாழைகளை விவசாயிகள் பயிரிட்டு வந்தனர். ஆனால் அவற்றில் போதிய லாபம் கிடைக்காததால் அதே பகுதியைச் சேர்ந்த சில விவசாயிகள் குறைவாக ஈரப்பதத்தில் அமோக விளைச்சலை தரும் என்பதால் வாழையில் சற்று மாற்று பயிராக செவ்வாழையை பயிரிட்டார். அதற்கேற்றாற்போல் செவ்வாழையும் அமோக விளைச்சலை கண்டுள்ளதால் நல்ல லாபம் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நான் பூவாழை, கற்பூரவள்ளி பல வகையான பயிர் போட்டோம். அது போதுமான லாபகரம் இல்லை. மாற்று பயிராக யோசித்து பார்த்தேன். அதுக்கு செவ்வாழை தோட்டம் போடலான்னு ஆசைப்பட்டு செவ்வாழை போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு 1000 செடி போட்டிருந்தேன். இது நல்ல மருத்துவ குணம் உள்ள பலன்றதால நல்லா வாங்கிட்டு போறாங்க, விரும்பி வாங்கிட்டு போறாங்க. பொதுமக்களும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறாங்க. மேலும் செவ்வாழை மருத்துவ குணமிக்க பழம் என்பதால் சந்தைகளில் செவ்வாழைக்கு அமோக மவுசு ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்காக பெரும்பாலான வியாபாரிகள் தங்கள் பகுதிக்கு வந்தே செவ்வாழைகளை வாங்கி செல்வதாகவும் தெரிவித்த அவர்கள் மற்ற வாழைகளை பயிரிடும் விவசாயிகளும் செவ்வாழை சாகுபடியில் ஈடுபட்டு நல்ல லாபம் பெறுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். ஒரு 500 செடி இருக்கு. கடந்த ஆண்டு
போட்ட செடி இப்போ பாலையாக இருக்குது. வியாபாரிகள் வந்து நல்ல தோட்டத்துலேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. மொத்த வியாபாரியும் சில்லறை வியாபாரியும் சேர்ந்து வந்து வாங்குறாங்க. நமக்கு எடுத்து வர செலவு கம்மி. கூட மருத்துவ குணம் இருக்கிறதால இது செவ்வாழை நல்ல லாபகரமான பயிர். நல்ல ஒரு விவசாயிகள் வந்து நல்ல பயனடைய ஒரு வாய்ப்பு. அதே போல் தண்ணிக்கு சிக்கனம், மருந்துக்கு சிக்கனம் பரவாயில்ல, இருந்தாலும் இது ஒரு லாபகரமான பயிர். சீர்காழி அருகே 9 ஆண்டுகளாக மின்சார வசதியின்றி கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே எருக்கூர் கிராமத்தில் உள்ள கணேசன் நகரில் சொந்த வீடு இல்லாத 60 பேருக்கு கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இங்கு சிலர் கல் வீடு கட்டியும் கூரை வீடுகளிலும் வாழ்ந்து வருகின்றனர். இருப்பினும் பட்டா வழங்கப்பட்ட நாள் முதல் இதுவரை இக்கிராம மக்களுக்கு தேவையான மின்சாரம், சாலை, குடிநீர் என எவ்வித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படவில்லை. இதனால் கடந்த 9 ஆண்டுகளாக பல்வேறு இன்னல்களை இப்பகுதி மக்கள் சந்தித்து வருகின்றனர். வந்திருக்கு இடம் கொடுத்து எங்களுக்கு வீடு கட்ட முடியல. எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி கிடையாது. புள்ளியோ படிக்கிறதுக்கு போகிறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. 9 வருஷமா எங்களுக்கு வீடு கட்டணும். புள்ளியோல வச்சுக்கிட்டு ரொம்ப வயசுக்கு அந்த புள்ளியோல வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். வீடு போனாலும் 2 லட்சம் ரூபா கேட்குறாங்க. இல்லை இபி போனாலும் 2 லட்சம் ரூபா பணம் கட்டினாதான் நாங்கள் கொண்டாந்து புதைப்போம். 5 மரம் புதைக்கணுங்கிறாங்க. எங்களுக்கு இந்த உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கோடி கும்பிடு. இந்த 60 பேரில் பலருக்கு தொகுப்பு வீடு கட்ட பணி ஆணை கிடைத்தும் மின் இணைப்பு இல்லாததால் வீடு கட்ட முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் பகுதியில் மின் கம்பங்கள் அமைத்து மின் இணைப்பு கொடுக்க 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டினால்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் என மின்வாரிய அதிகாரிகள் கூறுவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மழையிலும் தண்ணியிலையும் ரொம்ப சிரமப்படுறோம். நைட் நேரத்தில் 5 மணிக்கு மேலே வெளியில் போக முடியல. பிள்ளைங்களையும் கடைக்கு போக சொன்னால் பின்னாடியே ஒரு ஆள் போக வேண்டியது இருக்குது. பாம்பு கழிச்சா, பள்ளி கழிச்சா, வண்டி வசதியும் இல்லை, ரோடு வசதியும் கிடையாது. எந்த வசதியும் இல்லாத ரொம்ப சின்ன பின்னப்பட்டுட்டு 9 வருஷமாக சிரமத்தில் தான் இருக்க முடிஞ்சு எந்த துறையிலையும் எங்களை என்னன்னு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. போய் சொன்னாலும் எங்கள் ஸ்கீமும் இலவச மண்ணு கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் எங்களை யாரும் வந்து கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இலவச மண்ணை தான் கொடுக்க முடியும், எங்களால் கரண்ட்டுக்கு 2 லட்சம் ரூபா செயல்பட முடியாதுன்னு உள்ளாட்சின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க இபியில் போய் கேட்டாலும் அதே பதில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. காட்டுமன்னார் கோவிலில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் காவல்துறை சார்பில் தேர்தல் விதிமுறைகள் கடைபிடிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜவஹர்லால் கலந்து கொண்டு விதிமுறைகள் குறித்து விளக்கி பேசினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவல்துறை ஆய்வாளர் ஷாம் சுந்தர் உள்பட கட்சி நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பரமத்தி வேலூர் அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்திய 2 லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த பாலப்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்துவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பரமத்தி வேலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் பழனிசாமி தலைமையில் போலீசார் பாலப்பட்டி பேருந்து நிலையத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த லாரியை அவர்கள் மடக்கி சோதனை செய்ததில் சட்டவிரோதமாக மணல் கடத்தியது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து 2 லாரிகளை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநர் ஒருவரை கைது செய்தனர். மேலும் தப்பியோடிய 5 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். திருக்கோவிலூர் அருகே மோட்டார் அறையில் விற்பனைக்காக மறைத்து வைத்திருந்த 350 லிட்டர் எரிச்சாராயத்தை மதுவிலக்கு போலீசார் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த ஆதிச்சனூர் கிராமத்தில் கள்ளத்தனமாக எரிச்சாராயம் விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமல் பிரிவு ஆய்வாளர் கவிதா தலைமையில் போலீசார் ஆதிச்சனூர் பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதி மோட்டார் அறையில் விற்பனைக்காக மறைத்து வைத்திருந்த 350 லிட்டர் எரிச்சாராயத்தை அவர்கள் பறிமுதல் செய்தனர். அருகில் இருந்த இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் கோவில் திருவிழாவில் கேரளாவை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பெண்கள் லட்சதீபம் ஏற்றி அம்பாளை வணங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பகுதியில் பழமை வாய்ந்த பத்ரகாளி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 12 வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் பரநேற்று திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அசுரனை அழிக்க நடந்த போட்டியில் காளிதேவி வெற்றி பெற்றதை நினைவு கூறும் வகையில் 12 நாட்களுக்கு இந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது.
இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான லட்சதீபம் ஏற்றும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு லட்சதீபம் ஏற்றி வைத்து அம்பாளை அருளை பெற்றனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். பண்ணாரி அம்மன் கோவில் குண்டத்தில் கால்நடைகளை இறக்குவதால் நோய்கள் தாக்குவதில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பண்ணாரி அம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் குண்டம் இறக்குவதற்காக தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகாவில் இருந்து வருகை புரியும் ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்பாளை வணங்கி செல்வர். அதிகாலை 4 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் இந்த நிகழ்வில் பக்தர்கள் குண்டம் இறங்கிய பின் விவசாயிகள் வளர்க்கும் கால்நடைகளும் குண்டத்தில் இறக்கப்படுகிறது. இதற்காக 2 தினங்களுக்கு முன்பே கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் மாட்டு வண்டியில் கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இது மட்டுமின்றி கால்நடைகளை குண்டத்தில் இறக்கி அம்பாளை வழிபட்டு செல்வதால் விவசாயம் செழிப்பதுடன் நோய்கள் தாக்காமல் இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் பழமை வாய்ந்த ஏகாம்பரநாதர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விழாவை ஒட்டி கோவிலில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய ஏகாம்பரநாதர் 4 ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே திருவாலங்காட்டில் அமைந்துள்ள வடாரண்டேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓசூர் அருகே நாகமுனீஸ்வரர் கோவில் தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ வெகு சிறப்பாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஒன்னுகுறிக்கை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற நாகமுனீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பங்குனி மாத தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் ஒரு பகுதியான தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய முனீஸ்வரர் சுவாமி 4 ரத வீதிகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மழை வேண்டி அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பருவமழை பொய்த்து கடுமையான வெயில் வாட்டி வதைப்பதால் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் வறட்சியால் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையை மாற்றி மழை பெய்ய வேண்டி அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்த குளத்தில் சிவாச்சாரியார்கள் கழுத்தளவு தண்ணீரில் இறங்கி மழை வேண்டி ஜெபம் மற்றும் பிரார்த்தனை செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மழை வேண்டி அருணாச்சலரை வணங்கினர். புதுக்கோட்டை முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுக்கோட்டை கீழே 4ஆம் வீதியில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது.
இக்கோவிலில் 54வது ஆண்டு பூச்சொரிதல் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் ஒரு பகுதியாக பக்தர்களின் பால்குட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக வந்து அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் சில பக்தர்கள் அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் வேண்டுதலை நிறைவேற்றினர். காரப்பாக்கம் கங்கை அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பாக்கத்தில் பிரசித்தி பெற்ற கங்கை அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 12வது ஆண்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி 3 நாட்களாக யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கலசம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட பின் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க கோவிலின் கோபுர கலசத்திற்கு புனித நீரை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் காரப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மன்னார்குடி அருகே மகா மாரியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஒத்தவீடு மேலநத்தம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில்களில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பூஜிக்கப்பட்ட புனித நீர் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து பூசாரிகள் வேத மந்திரங்களை ஓத கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனின் அருளை பெற்றனர். மன்னார்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் 44 ஆண்டுகளுக்கு பின் முன்னாள் மாணவர்கள் சந்தித்துக் கொண்டு மலரும் நினைவுகளை நிகழ்ச்சியுடன் பகிர்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1975ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி அரங்கேறியது. இதில் முன்னாள் மாணவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பள்ளிக்கால மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். 44 வருடங்களுக்கு பின் நண்பர்களை சந்தித்ததால் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி அன்பை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு அவர்கள் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசுகளை வழங்கியும் மரியாதை செய்தனர். திருவாரூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இக்கோவிலில் 12வது ஆண்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி 3 நாட்களாக யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கலசம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட பின் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க கோவிலின் கோபுர கலசத்திற்கு புனித நீரை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் காரப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இக்கோவிலில் 12வது ஆண்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி 3 நாட்களாக யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கலசம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட பின் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க கோவிலின் கோபுர கலசத்திற்கு புனித நீரை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் காரப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மன்னார்குடி அருகே மகா மாரியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஒத்தவீடு மேலநத்தம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில்களில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பூஜிக்கப்பட்ட புனித நீர் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து பூசாரிகள் வேத மந்திரங்களை ஓத கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனின் அருளை பெற்றனர்.
மன்னார்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் 44 ஆண்டுகளுக்கு பின் முன்னாள் மாணவர்கள் சந்தித்துக் கொண்டு மலரும் நினைவுகளை நிகழ்ச்சியுடன் பகிர்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1975ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி அரங்கேறியது. இதில் முன்னாள் மாணவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பள்ளிக்கால மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்வோர் மன்றம் சார்பில் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா நடைபெற்றது. முன்னதாக நுகர்வோர் பொருட்கள் தரம் கண்டறியும் முறை குறித்து கண்காட்சியும் நடைபெற்றன. இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். ஊத்தங்கரை அருகே அரசு பள்ளிக்கு தேவையான பொருட்களை கிராம மக்கள் கல்வி சீர்வரிசையாக வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த நாப்பிராம்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் அந்த கிராமத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பள்ளியின் தரத்தை உயர்த்தும் வகையில் கிராம மக்கள் பள்ளிக்கு கல்வி சீர் வழங்கினர். இதில் பீரோ, மேசை, நாற்காலி, குடிநீர் கேன், நோட்டு, புத்தகம், எழுதுகோள் உள்ளிட்ட பொருட்களை கல்வி சீராக வழங்கினர். இதனை பெற்றுக்கொண்ட ஆசிரியர்கள் கிராம மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். செங்கம் அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற 7ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் 222 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நாச்சிப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் 7ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக ரயில்வே காவல்துறை கூடுதல் இயக்குநர் சைலேந்திர பாபு கலந்து கொண்டு 222 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இதைத் தொடர்ந்து 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இந்த விழாவில் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். சேலம் ஜாகிர் அம்மாபாளையத்தில் உள்ள ஆஞ்சநேயர் ஆசிரமத்தின் 14வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இலவச சிவன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் வருட திருவிழாவை ஒட்டி எருதாட்டு விழா நடைபெற்றது. இதில் மல்லிகார்ஜுனா துர்கம், குந்துக்கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட நூற்றுக்கணக்கான காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. அப்போது சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் மற்றும் இளைஞர்கள் உற்சாகத்துடன் அடக்கி மகிழ்ந்தனர். இந்த எருதாட்டத்தை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். ஒரு நிமிடத்தில் 120 தீக்குச்சிகளை நாக்கினால் அணைத்து திருவையாறை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சாதனை படைத்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர் சிவஞான பிரகாசம். சிறுவயதில் இருந்தே தீ விளையாட்டுகளில் அதீத ஆர்வம் காட்டும் சிவஞான பிரகாசம் தன் திறமையை வைத்து உலக சாதனை படைக்க புதிய முயற்சியை மேற்கொண்டார். இந்த வகையில் திருவையாறு சீனிவாச ஐயர் பள்ளியில் நடைபெற்ற டிராகன் ஜெட்லி புக் ரெக்கார்ட் சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிவஞான பிரகாசம் ஒரு நிமிடம் ஒரு வினாடியில் 120 தீக்குச்சிகளை நாக்கினால் அணைத்து காண்போரை வியப்பில் ஆழ்த்தினார். இதற்கு முன்பு 75 குச்சிகளை நாக்கினால் அணைத்து பெறப்பட்ட கின்னஸ் சாதனையை சிவஞான பிரகாசம் முறியடித்துள்ளார். அவருக்கு டிராகன் ஜெட்லி புக் ரெக்கார்ட் கின்னஸ் சாதனைக்கான சான்றிதழை வழங்கி பாராட்டியுள்ளது. ஃபயர் சிவா, சிவஞான பிரகாசம் ஃபயர் சிவா. எங்கள் அண்ணனால இந்த துறைக்கு நான் சின்ன வயசில் வந்தேன். ஒரு 30 ஆண்டு காலமாச்சு. இன்னைக்கு உலக அரங்கில் ஒரு நிமிஷத்தில் தனிப்பட்ட நபராக 78 குச்சும் கூட்டாக 100 குச்சும் அணைச்சி சாதனை பண்ணியிருந்தாங்க. மார்ச் மாதம் நான் என்ன பண்ணேன், ஒரு நிமிஷத்தில் 1 நிமிஷம் 1 மில்லி செகண்டில் 120 குச்சி அணைச்சி உலக சாதனை பண்ணியிருக்கிறேன். மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.